வனாந்திர வழியாய் அவர்கள் போகிற இந்த ஜனங்கள் எந்த குறைவும் இல்லாமல் கானான் தேசத்து வரைக்கும் போய் சேர வேண்டும் என்பதிலே கர்த்தர் கரிசனை உள்ளவராகியிருந்தார். அந்த பொறுப்பை மோசேக்கு கொடுத்தாலும் மோசே சொல்லுகிறான், நீர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே ஒப்படைத்ததினாலே தேவனாகிய கர்த்தர் அதை பொறுப்பெடுத்து நடத்துகிறார். அவர் தான் தளபதியாக இருந்து ராஜாவாக இருந்து அவர் ராஜா, உன் ராஜா உன் முன்னணியிலே நடந்து போகிறார். எப்போதும் அதை மனதில் வைத்து கொள்ளுங்க. இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நிலையிலும் தேவரீர் என் ராஜாவாக இருக்கிறீர், நீர் என் முன்னிலையிலே நடந்து போகிறீர், தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பாய் செல்லுகிறீர், ஆகையினால் நான் கலங்க தேவையில்லை என்று சொல்லி தேவ சமூகத்திலே நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த நாளை எனக்கு நடத்தியறலும், நீர் முன்னின்று நடத்தும் உடைய சமூகம் எனக்கு முன்பாய் செல்லட்டும், மீதியான அந்த வருஷத்தின் மீதியான நாட்கள் எல்லாம் நீர் பொறுப்பெடுத்துக்கொள், உடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும்படியாய் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், உடைய வழியை எனக்கு தெரிவியும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாள் ஜெபத்திலும் நீங்கள் கேளுங்க. கேட்டுக்கொண்டே இருங்க. அவற்றை கேட்டு கேட்டு நடங்க, கேட்டு கேட்டு செல்லுங்க. அந்த பிரயாணம் உங்களுக்கு இளைப்பாறுதல் உள்ளதாய் காணப்படும்.